ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகியாச்சு. அதனால் மறுபடியும் பழைய வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டே ரொம்ப சுறுசுறுப்பாகவே வேலையை ஆரம்பித்தாச்சு. எப்பவும் போல் நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முதல் வேலையாக பால் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வேலையில் இந்த கிச்சன் க்ளீனிங் மட்டும் ரெகுலராக நடக்கும். மற்றபடி ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் போயிட்டுருக்க மாட்டேன். முக்கியமானது மட்டும் தான் ரெடி பண்ணி வைப்பேன். இந்த லஞ்ச் பேக்கில் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால மட்டும் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி மற்ற நாளாக அது எங்கெங்கே இருக்குமோ அங்கங்கே தான் இருக்கும். கிச்சன் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த லீவுக்குள்ளே இது எப்படியாவது முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு அந்த வீடியோவும் போட்டாச்சு. அதே மாதிரி நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் காலையில் எழுந்திரிச்சு வந்தவொடனே டக்கு நம்மளால் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை மட்டும் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் செய்கிறதும் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். 7:30க்கெலாம் லஞ்ச் பேக் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி கிளப்புறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு கடகடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டேன்றதுனால பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுருந்தேன். புளிக்குழம்பு வச்சு புளிசாதம் தான் செய்ய போகிறேன். இந்த பொடி சேர்த்து புளியோதரை பண்ணோம்னா கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4 தான் சேர்த்துருக்குறேன். நம்ம குழம்புலேயே கிள்ளி போட்டு தாளிப்போம், அதனால் இந்த அளவே போதும். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து இதை தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை குழம்புலேயே வறுத்து சேர்த்து நம்ம குழம்பு வச்சோம்னா நமுத்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தனியாக வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா சாதம் கிளறும் போது இது சேர்த்தோம்னா நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ புளிக்குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய். ஏற்கனவே நம்ம மசாலாவில் வேறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து நல்லா திக்காகி வந்தால் தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த புளிக்குழம்பை 1 வாரம்னாலும் கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொடியும் ரெடியாக வறுத்து வச்சிட்டோம்னா பருப்பு மட்டும் வறுத்து நம்ம இந்த குழம்பை வச்சு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். புதினா சட்னி தான் வைக்க போகிறேன். புதினா சட்னியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செய்வேன். அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செய்வேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். புதினா கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் வெங்காயம் 2 வெங்காயமாக சேர்த்துக்கிட்டேன். அதிகமாக புதினா இருந்ததுன்னா வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா பருப்பும் சேர்த்துக்குவேன். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்குவேன். அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பருப்பு எதுவுமே சேர்க்கல. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிட்டேன். புதினா இந்த அளவுக்கு தான் இருந்தது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா, அதாவது ரொம்ப கலர் மாற அளவுக்கு வதங்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைமில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கி வச்சதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ தாளித்து விட்டாச்சு.
இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு புளி சாதமாக கிளறி எடுத்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் வந்து வீடியோவில் கவர் பண்ணலை, ஏன்னா வந்து டைம் ஆகிட்டே இருந்தது. அதனால் வந்து கடகடன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து முட்டை ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி உடச்சி விட்ட முட்டை தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கம்பல்சரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஒன்று இந்த மாதிரி ஆம்லேட்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து ரைஸ்லேயோ இல்லை இட்லிலேயோ இல்லை வந்து நைட்டுக்கு வீட்டுக்கு டின்னர்லேயோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடியாக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. புளி சாதம், நெக்ஸ்ட்டு முட்டை ஆம்லேட், ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் தான் வச்சுருக்கிறேன். கஞ்சிலாம் எதுவுமே இன்றைக்கி வைக்கல. ஏன்னா இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து 3:30 வரைக்கும் தான் ஸ்கூலு. அதனால் கஞ்சிலாம் எதுவுமே வைக்கல. ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கஞ்சி வந்து வைக்கணும். ஏதாவது ஒரு கஞ்சி இருக்கும். கவுனி அரிசி, இல்லை வரகரிசி, இல்லை நொய் கஞ்சி, இல்லைன்னா வந்து சத்து மாவு கஞ்சி ஏதாவது ஒன்று இருக்கும். கம்பல்சரி காலையில் பிரேக்கு கொடுத்துருவேன். பெரியவளுக்கு மட்டும்தான் கஞ்சி வச்சு கொடுப்பேன். சஷ்மு வந்து 3:30க்கெலாம் வந்துடுவா. அதனால் அவளுக்கு மட்டும்தான் வந்து கஞ்சி வச்சு கொடுப்பேன். அவள் வரதுக்கே 5:30 ஆகிடும். நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க 7:30க்கெலாம் லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணி வெளியே கொண்டு போய் வச்சாச்சு. அதுக்கப்புறமா அவங்க ரெடி ஆனாங்களா இல்லையா, அவங்களுக்கு தலை வாருது, அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறது, இதுவே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். தலை வார்றது என்னவோ அம்மா தான் வாரி விடுவாங்க. ஆனால் அங்கே நான் கூட இருக்கணும். இல்லைன்னா அவங்க செல்லம்மா வந்து அவங்க ரொம்ப ஏமாற்றுவாங்க. எனக்கு இப்படி வாரி விடுங்க, அப்படி வாரி விடுங்கன்னு வந்து சண்டையே வரும். அதில் வந்து கூட நான் வந்து உட்காரணும். அது மட்டும் இல்லை, ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இந்த புக்கு இல்லை, அந்த புக்கு இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு மேலே ஏறி ஓடுவாங்க. அப்போ அவங்க ஒரு ஆளை வந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்கள. அப்போ தான் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வெளியே வருவாங்க. இப்போ கிச்சனில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது. எங்களுக்கும் சேர்த்து வந்து புளி சாதமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மீதி புளி குழம்பு இருந்தது, அதை இந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இப்போ பசங்க ரெடி ஆகிட்டு வந்தாங்கன்னா தோசை மட்டும் சுட்டு கொடுக்கணும். அப்படி இந்த தோசையில் என்ன தான் இருக்குதுன்னு தெரியலங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் இட்லி ஊற்றினா கூட அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். சட்னி எதனா வச்சுட்டோம்னா கம்பல்சரி தோசை தான் இருக்கணும் அவங்களுக்கு. ஒரு வழியாக சஷ்மு ரெடி ஆகிட்டா. இப்போ இல்லை, எப்போவுமே வந்து அவள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுவா. லட்சு மட்டும்தான் வந்து லேட் பண்ணுவாளே. அவள் வந்து கரெக்டாக ஆட்டோ வரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் வெளியே வருவாள். ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுன்றதால அம்மா சாமி கும்பிட்டு 2 பேருக்கும் பொட்டு வச்சு அனுப்புனாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் சஷ்மோட யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா பினோஃபார்ம் டைப்பு. இந்த வருஷம் தான் வந்து சல்வாருக்கு மாறி இருக்காங்க. என்னமோ ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரிஞ்சா எங்களுக்கு. நார்மலாகவே அவளுக்கு இது வரைக்கும் நான் ஒரு குர்த்தி கூட எடுத்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு சல்வார் போடுறது. அதனால் எங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணல. 2 நாள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு. இப்போ பரவாயில்ல. பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி அவள் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா இவள் வெளியே வரா பாருங்கள். வந்ததுக்கப்புறமும் திருப்பி ஏதோ வேலை இருக்குன்னு மறுபடியும் உள்ளே போயிருக்கிறா. இப்படி தாங்க போகிற வரைக்கும் உள்ளே போவாங்க வருவாங்க, உள்ளே போவாங்க வருவாங்க. அது என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டேன்றதுனால ஆட்டோவும் சீக்கிரம் வந்துடுச்சு. சீக்கிரம் வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து டக்குன்னு ரெடியாக தான் இருந்தோம். ஒரு வழியாக கிளம்பியும் போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லாமல் இருக்குமா, மிச்சம் மீதி இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்காக வந்தாச்சு. பசங்களுக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணமோ அதே வந்து எங்களுக்கும் வச்சாச்சு. புளி சாதம் தான். எனக்குமே வந்துட்டு புளி சாதம்னா ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தயிர் உர ஊற்றி வச்சுருக்கிறேன். சாதம் மட்டும் கொஞ்சம் வடிக்கணும், அவ்வளோதான். கூட பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு அப்பா வந்து மிளகுத்தூள் போட்டு பொரியல் பண்ண சொன்னார். அதுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன். பொரியலும் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுமே தவிர வேலை என்னமோ சீக்கிரம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையுமே இல்லை. ஆனால் வீடே வெறிச்சோடி இருந்தது. அம்மாவை நானும் எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்குறது, சரி சும்மா இருக்கிறது, இந்த ஊறுகாவாவது தாளிக்கலான்னு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து கொண்டு வந்த இல்லையா நார்த்தங்காய் வத்தல், அதுதான் இது. இப்போ அதை தாளித்து வச்சிடலான்னு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனையும் ரொம்ப கமகமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வாங்கியிருந்தேன். எப்பவும் போல் இந்த தாத்தா எடுத்துகிட்டு வருவார், அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். அதையும் வந்து வேக வச்சாச்சு. இந்த ஊறுகாய் சேர்க்கறதுக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணும். வத்தலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய உப்பு இருக்குது. அதனால் வந்து உப்பு இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சு சூடு ஆனதுக்கப்புறமா தான் ஊறுகாய் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வேர்க்கடலையும் வெந்துருச்சு. இதை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணி சூடு ஆறுறதுக்குள்ளே இந்த ஊறுகாய் சேர்க்கறதுக்கு மசாலாலாம் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாங்க அம்மா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டோடு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கு இந்த ஸ்டவ்வை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. பார்த்து பார்த்து திருப்புவாங்க. எது எந்த பக்கம் திருப்பணும், எது ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும், எது ஆன் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே தான் இருப்பாங்க.
பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பொறுமையாக பார்த்து பார்த்து திருப்புறாங்க பாருங்கள். இப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேயே வந்து அந்த காஞ்ச மிளகாவை போட்டு வச்சுட்டாங்க. ஸ்டவ் மட்டும் இல்லைங்க, மிக்ஸியும் அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. ஜோடியாக்கில் வந்து அந்த ஜார் வந்து கரெக்டாக லாக் ஆனால் தான் மிக்ஸி ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. அதனால் வந்து நான் தான் வந்து அரைச்சி வைக்கணும். இப்போ வந்து 2த்தையும் தனித்தனியாக வந்து அரைச்சி கொடுத்துட்டேன். அந்த கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் வந்து வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்து டேரெக்டாக அப்படியே வந்து வத்தலில் சேர்த்துக்கிட்டாங்க. மிளகாய் மட்டும் வந்து எண்ணெயில் சேர்க்கணும். அதனால் வந்து அதை தனியாக வந்து அரைச்சிக்கிட்டேன். இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுள்ள மிளகாய் அதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இது ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த வத்தலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. மீதி கொஞ்சம் இருந்தது, தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலான்னு அப்படியே மூடி வச்சுட்டாங்க. இந்த மிளகாய் சேர்த்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, நம்ம தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நாங்க வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டோம். இது செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, வீடே அப்படியே கம கமன்னு வாசனையா இருந்தது. இந்த ஊறுகாய் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதில என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஐடியாவோட அத வந்து கட் பண்ணி போட்டுருக்கணும். ரொம்ப பெருசா இருந்தது. அது ஒண்ணு மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் தான் தாளிச்சோம். நெக்ஸ்ட் டைம் தாளிக்கும்போது அது மாரி கட் பண்ணி போட்டுட்டு தாளிக்கலான்னு இருக்கிறோம். ஒரே நாளே நல்லா ஊறிடும். இது ஊறினதுக்கப்புறமா தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டோம்னா, சும்மா அட்டகாசமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் இப்படி தாங்க இருந்தது. இதே மாரி எல்லா நாளும் இருக்காது. ஒவ்வொரு நாள் கண்டிப்பா வந்து மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இனி வரப்போற வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய்.